நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் வரக்கூடிய February 2026 எக்ஸாமுக்கு விஷாரத் பூர்வ ஃபஸ்ட் பேப்பரில் கடைசி ரோமனில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் டிப்பனிஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஆனந்தி அப்படிங்கிற டிப்பனியை பார்த்தோம். இப்போ நம்ம பத்லு அப்படிங்கிற டிப்பனியை தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பத்லு ஏக் கும்ஹார் ஹே, பத்லு ஒரு குயவனாக இருக்கிறான், பானை செய்யக்கூடிய குயவனாக இருக்கிறான். வகு பரம்பராகத் கடா பனாத்தா ஹே, அவன் பரம்பரையாக அவனுடைய பரம்பரையில் பானை செய்கிறார்கள். உஸ்கி ஆம்தனி பகுத் கம்ஹே, அவனுடைய வருமானம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஹமேஷா அப்னா காம் கர்த்தா ரஹ்தா, அவன் எப்பொழுதுமே தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். சுக் ஒரு துக்குமே சமான் ரஹ்தா ஹே, சந்தோஷம் மற்றும் துக்கம் எல்லாத்துலேயுமே சமமாக ஒரே மாதிரி இருக்கான். ந பச்சே கே ஜன்ம கே சமை குஷ் ஹோத்தா, அதாவது அவனுக்கு 8 குழந்தைங்க பிறந்துச்சு, அதில் 3 குழந்தைங்க இறந்துருச்சு. அந்த குழந்தைங்கள் பிறந்த பொழுதும் அவன் ரொம்ப சந்தோஷமாலாம் ஃபீல் பண்ணல. அவர் ந உன்கி மிருத்யு பர் துக்கு கர்த்தா, அதுங்க இறந்த உன்னையும் அவன் ஒன்றும் துக்கமாகவும் ஃபீல் பண்ணல. பத்ரு கம் போல்தா ஹே, அவன் குறைவாக பேசுகிறான். கம் ஆத்மியோங் சே போல்தா ஹே, குறைந்த மனிதர்களிடமே பேசுகிறான். வாஸ்தவமே வகு போலா பாலா ஹே, உண்மையிலே அவன் இன்னசென்ட்டாக இருக்கிறான். வகு சச் ஜூட் கோ பஹ்சான் பி நஹி சக்தா, அவனால் உண்மை பொய் எதுங்கிறத அறிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. ஜப் பத்லு கே ஏக் பச்சி மர் ஜாத்தி ஹே, எப்போ பத்லுவோட ஒரு குழந்தை இறந்து விடுகிறதோ தப் பத்லு கி பத்னி ரதியா, அப்பொழுது பத்லுவினுடைய மனைவி ரதியா கஹ்தி ஹே கி சொல்கிறா, தேவி மா ஹமாரி பச்சி கோ பசந்த் கர்த்தி ஹே, அதாவது தேவி காடஸ் பெண் தெய்வத்தை சொல்கிறா, தேவிக்கு நம்மளோட குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்குது, அதனால் கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இஸ்லியே உசே ஜல்தி புலா லியா ஹே, அதனால தான் அவளை விரைவாக அழைத்து கொண்டாள் அப்படின்னு சொல்கிறா. பத்லு இசே சச் மான்கர் அப்பனி வேதனாக்கோ பூல் ஜாத்தா ஹே, பத்லு இதை உண்மை என நினைத்து கொண்டு தன்னுடைய வேதனையை மறந்து விடுகிறான். ஜியாதா கமானே கேலியே, நிறைய சம்பாதிக்கிறதுக்காக லேக்கிகா ரைட்டர் பத்லுக்கோ நக்காஷிதார் சுராஹி பனானே கி சலாக் தேத்தி ஹே, அதாவது நிறைய சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ரைட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா பத்லுக்கிட்ட நக்காஷிதார் அப்படின்னா செதுக்கப்பட்ட குடங்கள், அதில் ஏதாவது டிசைன்ஸ் செய்யப்பட்ட குடங்களை உருவாக்கு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. லெக்கின் வஹ் நஹி மான்தானா, அவன் அதை ஒத்துக்கலை. வஹ் பரம்பராகத் கடா பனானா கௌரவ் கி பாத் மான்தா ஹே, பரம்பரையாக எப்படிப்பட்ட குடத்தை செஞ்சாங்களோ அவனோட பரம்பரையில் அதை செய்கிறது தான் தனக்கு பெருமைன்னு நினைக்கிறான். ஏக் பார் பத்லு சரஸ்வதி கா சித்திர தேக்கர் உஸ்கி மூர்த்தி பனாத்தா ஹே, ஒரு முறை அவன் சரஸ்வதியினுடைய சிலையை பார்த்து, அந்த படத்தை பார்த்து அது மாதிரி ஒரு சிலையை உருவாக்குறான். படத்தை பார்த்து அது மாதிரி ஒரு சிலையை உருவாக்குறான். தேக்கர் ரதியா பத்லு கி பிரசன்சா கத்தியே, அதை பார்த்து மனைவி ரதியா பத்லுவை புகழ்கிறாள். ஸ்வயம் லேக்கிகா ஆச்சரிய பிரகட் கத்தியே, லேக்கிகாவும் ரொம்ப ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. பத்லு மகான் கலாக்கார் பி ஹே, பத்லு மிகச்சிறந்த கலைஞரும் கூட. உதர் சே அச்சே தின் ஆனே லகே, அன்றிலிருந்து அவனுக்கு நல்ல நாள் வந்தது. அவர் இதர் சே ரதியா சல் பஸ்தி ஹே, இங்கே பார்த்தா ரதியா இறந்துட்டா. பத்லு டூட் ஜாத்தா ஹே, மனம் உடைந்து போயிடுறான் பத்லு. ஃபிர்பி பச்சோं के लिए जीवित रहता है, இருந்தும் குழந்தைகளுக்காக வாழ்கிறான். பத்லு கா பாத்திர அத்தியந்த் கருண் பாத்திர ஹே, பத்லோட கேரக்டர் மிகவும் கருணை நிறைந்த கேரக்டராக இருக்குது. வஹு கர்மட் ஹே, அவன் கடமை வீரனாக இருக்கான். அபாவோங் கா பச்சா ஹே, அவன் வறுமையின் குழந்தையாக இருக்கிறான். அதான் அபாவோங் கா பச்சா ஹே. போலா பாலா ஹே அப்படின்னா அப்பாவியாக இருக்கிறான், இன்னசென்ட்டாக இருக்கிறான். தன்யவாத்.